தாயுமானவரின் கருணை உள்ளம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தீட்டி வரும் திட்டங்கள் இதயத்தால் உருவாக்கப்படும் திட்டங்களாக அமைந்திருப்பதாக புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக வழங்கும் சோதனை முறை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை அடுத்து இத்திட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அரசு வழங்கும் சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே தேடிச் சென்று கொடுப்பது இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 34,814 நியாய விலை கடைகள் மூலம் 2,26,68,771 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு தேடிச் சென்று பொருட்களை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை நடைமுறைக்கு கொண்டு வரும் வகையில் அதற்கான சாத்திய கூறுகளை மாநில அரசு ஆய்வு செய்தது. அதன்படி 70 வயதை தாண்டிய குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று பொருட்களை வழங்க முடிவு செய்யப்பட்டது. 10 மாவட்டங்களில் தலா 2 வட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இந்த பகுதிகளில் வசிக்கும் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக வழங்கப்பட்டன. மூத்த குடிமக்களில் 7.5 லட்சம் பேரின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன. வீடு தேடி ரேஷன் திட்டம் சோதனை முறை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். வயது முதிர்ந்தோருக்கு மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதேபோல் பொருட்களை வீட்டுக்கு சென்று வழங்கலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். இத்திட்டமானது தமிழ்நாடு முழுவதும் 34,809 நியாய விலை கடைகளிலும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கும் 20,42,657 பேர் பயனடைய இருக்கிறார்கள். அதேபோல் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் 1,27,657 பேரும் பயனடைய இருக்கிறார்கள். மொத்தமாக சொல்வதாக இருந்தால் 21,70,454 பேர் பயனடைய இருக்கிறார்கள். இவர்களுக்கு இவர்களது வீடுகளுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் வழங்கப்பட இருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இவர்களுக்கு பொருட்கள் வீடு வந்து சேரும். வீட்டு வாசலுக்கே கடை விற்பனையாளர்கள் வந்து கொடுப்பார்கள். இதன் மூலம் கூட்டுறவுத்துறைக்கு 30.16 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும். அரசின் பலனை அடைய எந்த சிரமமும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் அடைய வேண்டியது இல்லை. மகளிர் உரிமை தொகைக்கு ஒரே ஒரு முறைதான் மகளிர் விண்ணப்பிக்கிறார்கள், அவ்வளவுதான். மாதந்தோறும் குறிப்பிட்ட நாளில் 1000 ரூபாய் அதுவாக வந்து மகளிரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அதை போலத்தான் குடிமை பொருட்களும் மாதந்தோறும் அவர்களது வீடுகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். அலைய வேண்டியது இல்லை, காத்திருக்க வேண்டியது இல்லை, பொருள் கிடைக்குமா கிடைக்காதா என ஏங்க வேண்டியது இல்லை, எவரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்பை இன்னும் கூடுதலாக நெருக்கமாக்கி இருக்கிறது இந்த திட்டம். தமிழ்நாடு குறித்து பல பாராட்டு செய்திகள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் வறுமையின் விழுக்காடு மிக மிக குறைந்துவிட்டது என்பதாகும். தமிழ்நாட்டில் பட்டினிச்சாவு இல்லை என்பதாகும். சமூக வளர்ச்சி குறியீடுகளில் இது மிக மிக முக்கியமானதாகும். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தும் விலையில்லா அரிசி வழங்கியும் முன்மாதிரி முதலமைச்சராக நம்முடைய தலைவர் கலைஞர் இருந்தார். அவரது வழித்தடத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 2,394 புதிய நியாய விலை கடைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். 2,778 நியாய விலை கடைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இப்போது மொத்தம் 37,328 நியாய விலை கடைகள் இருக்கிறது. இவை பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ளது, பாசன பரப்பு அதிகரித்துள்ளது, விளைச்சல் பொருட்களுக்கு உரிய விலை தரப்பட்டுள்ளது, விளைச்சல் பொருட்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்ததற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியுள்ளது. உற்பத்தி, விளைச்சல், பாதுகாப்பு,
பாதுகாப்பு வழங்கல் ஆகிய அனைத்தும் முறையாக நடப்பதால்தான் வறுமை இல்லாத, பட்டினிச்சாவு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருந்தது. விளிம்பு நிலை மக்களை எப்போதும் நினைத்துக் கொண்டே இருந்தால்தான் இந்த வெற்றியை அடைய முடியும். அத்தகைய கருணை உள்ளம் முதலமைச்சருக்கு இருப்பதால்தான் தாயுமானவர் என்ற திட்டத்தை உருவாக்க முடிந்தது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. எனக்கு நடந்து போறதுக்கு கஷ்டமா இருந்தது, கடைக்கு போய் அரிசி வாங்குறதுனா முடியாது, இப்போ எல்லா பொருளும் வீடு தேடி வருது, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று பேட்டி அளிக்கிறார் ஒரு பெண். எனக்கு கால் வலி, என்னால நடந்து போக முடியாது, அதனால ரேஷன் பொருளை முதலமைச்சர் அனுப்பி வைத்தது ரொம்ப பெரிய விஷயம். பெத்த பிள்ளைனா நீங்க தான் எனக்கு பெத்த பிள்ளைன்னு அவரிடமே சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டார். என்னை பார்க்க யார் வருவா? முதலமைச்சர் தான் வந்தாரு. என்ன மாதிரி முடியாம கிடக்கிறவங்களுக்கு அவருதான் இருக்காரு என்று கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளார் இன்னொரு பெண். தாயுமானவராம் முதலமைச்சரின் கருணை உள்ளத்தை படம் பிடித்து காட்டுகின்றன இந்த வாக்குமூலங்கள் என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது.